ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. மனிதனால் படைக்கப்பட்டு மனித அறிவையே வெல்லும் இன்றைய அறிவியலின் வளர்ச்சி தான் ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறப்படும் செயற்கை நுண்ணறிவு. இன்று மனிதனிடம் சிறந்த தோழமையை கொண்டிருக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவின் வரலாற்றையும் அதன் பயன்பாட்டையும் நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி எம் ஜோதிமணி அவர்கள் எழுதி வழங்கும் உரை, செயற்கை நுண்ணறிவு வரலாறும் வாழ்வியலும். இன்றைய உலகில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரது பேச்சிலும் அடிக்கடி ஒலித்துக் கொண்டிருக்கும் ஒரு முக்கிய சொல் செயற்கை நுண்ணறிவு அல்லது ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செய்தித்தாள்களை திறந்தாலும், தொலைக்காட்சியை பார்த்தாலும், கைபேசியை பயன்படுத்தினாலும், சமூக ஊடகங்களில் உலாவினாலும், எங்கு பார்த்தாலும் இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றிய செய்திகள் தான் நம்மை சுற்றி வருகின்றன. சிலருக்கு இது மனித வாழ்க்கையை இன்னும் எளிதாக்கும் அற்புதமான தொழில்நுட்பமாக தெரிகிறது. இன்னும் சிலருக்கு இது வேலைவாய்ப்புகளை பறித்துவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. உண்மையில் செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? அது எப்படி பிறந்தது? ஏன் உலகமே இன்று இதை பற்றி பேசுகிறது? இதன் வரலாறும் நம் அன்றாட வாழ்க்கையுடனான தொடர்பும் என்ன என்பதை இன்று எளிமையாக பார்க்கலாம். முதலில் நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நுண்ணறிவு என்பது அதிக மதிப்பெண் வாங்குவதோ பல பட்டங்கள் பெற்றிருப்பதோ மட்டுமல்ல. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்தும் சிந்தனை திறனே நுண்ணறிவு. ஒரு குழந்தை முதலாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் போது பல முறை கீழே விழுகிறது. ஆனால் சில நாட்களில் அதே குழந்தை யாருடைய உதவியும் இல்லாமல் சைக்கிளை ஓட்டத் தொடங்குகிறது. இதுதான் கற்றல். வீட்டில் அம்மா எதுவும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவருடைய முகத்தை பார்த்து, என்னம்மா, உடம்பு சரியில்லையா என்று நாம் கேட்கிறோம். இதுதான் புரிந்து கொள்ளும் திறன். அதே போல வெளியே செல்லும் நேரத்தில் திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தால் குடையை எடுத்துச் செல்வோம் என்று உடனடியாக முடிவு செய்கிறோம். இதுதான் முடிவெடுக்கும் திறன். கற்றல், புரிந்து கொள்ளுதல், சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து முடிவெடுத்தல் ஆகிய மூன்றும் இணைந்துதான் மனித நுண்ணறிவு. இந்த மனித நுண்ணறிவை போன்ற சில திறன்களை கணினிக்கும் வழங்க முடியுமா என்ற கேள்விதான் செயற்கை நுண்ணறிவின் தொடக்கமாக அமைந்தது. அறிவியல் ரீதியாக சொல்வதானால் மனிதர்களைப் போல கற்றுக்கொள்வதும், தகவல்களை ஆராய்வதும், சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு எடுப்பதும் போன்ற திறன்களை கணினி அல்லது இயந்திரத்திற்கு வழங்கும் தொழில்நுட்பமே செயற்கை நுண்ணறிவு. இதனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மூளைக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. மனிதன் செய்யும் சில பணிகளை மிக வேகமாகவும் துல்லியமாகவும் சோர்வில்லாமலும் செய்யக்கூடிய ஒரு அறிவார்ந்த கருவி மட்டுமே. இந்த எண்ணம் ஒரே நாளில் தோன்றியதல்ல. 1950ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற கணிதவியலாளரான ஆலன் டியூரிங் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார். மனிதர்களைப் போல இயந்திரங்களாலும் சிந்திக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வியே பின்னாளில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. அதன் பிறகு 1956ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற டார்மவுத் மாநாட்டில் ஜான் மெக்கர்த்தி என்ற கணினி விஞ்ஞானி முதலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்தினார். அதனால் அவரை இன்றும் செயற்கை நுண்ணறிவின் தந்தை என்று உலகம் போற்றுகிறது. அந்த காலத்தில் கணினிகள் வெறும் கணக்கு போடும் இயந்திரங்களாகவே இருந்தன. ஆனால் விஞ்ஞானிகள் அதைவிட பெரிய கனவு கண்டார்கள். மனிதன் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது போல கணினியும் தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியுமா? தவறுகளை திருத்திக் கொண்டு மேலும் புத்திசாலியாக மாற முடியுமா என்ற ஆராய்ச்சிகள் தொடங்கின. 1951ஆம் ஆண்டு நிம்ரேட் என்ற கணினி உருவாக்கப்பட்டது. அது நிம் என்ற விளையாட்டை மனிதர்களுடன் விளையாடியது. இது உலக மக்களிடையே ஒரு புதிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கணினியாலும் யோசித்து முடிவெடுக்க முடியுமா என்ற கேள்வி அப்போது பரவலாக எழுந்தது.
அதன் பிறகு 1955 மற்றும் 1956 ஆண்டுகளில் லாஜிக் தியரிஸ்ட் என்ற கணினி நிரல் உருவாக்கப்பட்டது. மனிதர்களைப் போல கணித கோட்பாடுகளை நிரூபிக்க முயன்ற முதல் செயற்கை நுண்ணறிவு மென்பொருள்களில் இதுவும் ஒன்றாகும். 1966 ஆண்டு உருவாக்கப்பட்ட எலிசா உலகின் முதல் சாட்பாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. உளவியல் ஆலோசகர் போல மனிதர்களுடன் உரையாடும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டது. ஒருவர் கூறிய கருத்துக்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பதிலளித்த இந்த மென்பொருள் கணினியும் மனிதர்களுடன் உரையாட முடியும் என்ற புதிய நம்பிக்கையை உலகுக்கு ஏற்படுத்தியது. இன்று நாம் பயன்படுத்தும் ChatGPT போன்ற நவீன உரையாடல் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளின் முதல் விதை அப்போதே விதைக்கப்பட்டது என்று கூறலாம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. உடல் உழைப்பை குறைக்கும் இயந்திரங்களை உருவாக்குவது புரிகிறது, ஆனால் சிந்திக்கும் திறன் கொண்ட இயந்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் ஏன் நினைத்தார்கள்? அதற்கு காரணம் மனித மூளைதான். நமது மூளை கோடிக்கணக்கான அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறது. ஒரே மாதிரியான நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கிறது. அதிலுள்ள தொடர்புகளை கண்டுபிடிக்கிறது. அதன் அடிப்படையில் புதிய முடிவுகளை எடுக்கிறது. அதே செயல்முறையை கணினியாலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையே செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியை வேகமாக முன்னேற்றியது. அந்த ஆராய்ச்சிகளின் பலனாகவே இன்று உலகையே மாற்றிக்கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உருவாகியுள்ளது. மனிதனைப் போல சிந்திக்கக்கூடிய இயந்திரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் விஞ்ஞானிகளிடம் தோன்றியவுடன் அடுத்த கட்டமாக அந்த இயந்திரம் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஆராய்ச்சிகளும் தொடங்கின. அதன் ஆரம்ப முயற்சிகளில் குறிப்பிடத்தக்கவை எல்மர் மற்றும் எல்சி என்ற 2 சிறிய இயந்திரங்கள். ஆமை வடிவில் உருவாக்கப்பட்ட இவை வெளிச்சத்தை உணர்ந்து அதனை நோக்கி நகரும் திறன் கொண்டிருந்தன. மனிதர்கள் கட்டளையிடாமல் சுற்றுப்புறத்தை உணர்ந்து செயல்பட்ட இந்த சிறிய இயந்திரங்களே பின்னர் உருவான புத்திசாலி ரோபோக்களின் முன்னோடிகள். 1969 ஆண்டு செயற்கை நுண்ணறிவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டது. அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட சாக்கி என்ற ரோபோ உலகின் முதல் பொது பயன்பாட்டு செயற்கை நுண்ணறிவு ரோபோவாக கருதப்படுகிறது. கேமராக்கள், சென்சார்கள் ஆகியவற்றின் உதவியுடன் சுற்றுப்புறத்தை உணர்ந்து தடைகளை தவிர்த்து தானாக நகரும் திறனை அது வெளிப்படுத்தியது. இதற்கு பிறகு 1990களில் ஓட்டுநர் இல்லாமல் கார்களை இயக்க முடியுமா என்ற சோதனைகள் தொடங்கின. ஐரோப்பாவின் புரோமோதீசியஸ் திட்டமும் அமெரிக்காவின் டார்பா போட்டிகளும் தானியங்கி வாகன தொழில்நுட்பத்தின் அடித்தளத்தை அமைத்தன. இன்று சுயமாக இயங்கும் கார்களை பற்றி நாம் பேசுவதற்கு காரணம் அந்த காலத்தில் நடைபெற்ற இந்த ஆராய்ச்சிகள்தான். 1997 ஆண்டு உலகையே வியக்க வைத்த மற்றொரு நிகழ்வு நடந்தது. IBM நிறுவனத்தின் டீப் ப்ளூ கணினி உலக செஸ் சாம்பியன் கேரி காஸ்பரோவை தோற்கடித்தது. ஒரு நொடியில் கோடிக்கணக்கான சாத்தியமான நகர்வுகளை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய திறனை அது கொண்டிருந்தது. இதன் மூலம் மிகவும் சிக்கலான பிரச்சனைகளையும் கணினிகளால் தீர்க்க முடியும் என்பதை உலகம் உணர்ந்தது. 2011 ஆண்டு வாட்சன் என்ற செயற்கை நுண்ணறிவு அமைப்பு அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜோபர்டி என்ற வினாடி வினா போட்டியில் மனித சாம்பியன்களையே வென்றது. மனித மொழியை புரிந்து கொண்டு பொருத்தமான பதில்களை வழங்கும் திறன் கொண்ட இந்த அமைப்பு செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியில் மற்றொரு மைல்கல்லாக அமைந்தது. இன்று 2020களில் செயற்கை நுண்ணறிவு ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளது. கணக்கு போடுவது அல்லது தரவுகளை பகுப்பாய்வு செய்வது மட்டுமல்லாமல் கட்டுரைகள் எழுதுவது, கவிதைகள் எழுதுவது, ஓவியங்கள் வரைவது, இசை அமைப்பது, வீடியோக்களை உருவாக்குவது போன்ற படைப்பாற்றல் மிக்க பணிகளையும் செய்கிறது. இதுவே ஜெனரேட்டிவ் AI என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த அற்புதங்களுக்கெல்லாம் பின்னால் இருக்கும் இதயம் என்ன? அதுதான் அல்காரிதம். அல்காரிதம் என்பது ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கான படிப்படியான வழிமுறைகளின் தொகுப்பு. ஒரு சட்டை தைக்க வேண்டுமென்றால் முதலில் அளவு எடுக்க வேண்டும், அதன் பிறகு துணியை வெட்ட வேண்டும், பின்னர் தைக்க வேண்டும். இந்த வரிசை முறை மாற்ற முடியாது. இதுவே ஒரு அல்காரிதம். கணினிக்கும் இதே போல இந்த தகவலை எப்படி ஆராய வேண்டும், எந்த வரிசையில் முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லித்தரப்படுவதுதான் அல்காரிதம். ஆனால் இதைவிட ஒரு படி மேலே சென்ற தொழில்நுட்பம்தான் மெஷின் லேர்னிங் அல்லது இயந்திர கற்றல். இங்கே ஒவ்வொரு விதியையும் மனிதர்கள் எழுதித்தர வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக ஏராளமான தரவுகள் கணினிக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த தரவுகளில் உள்ள ஒற்றுமைகள், வேற்றுமைகள், தொடர்புகள் ஆகியவற்றை கணினியே கண்டுபிடித்து தானாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஒரு அனுபவமிக்க தையல்காரர் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு தைத்த பிறகு ஒருவரை பார்த்த உடனேயே அவருக்கு எந்த வடிவமைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லிவிடுவார். அதுபோல கணினியும் தரவுகளிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்கிறது.
இதுவே மெஷின் லேர்னிங். உண்மையில் இன்று நாம் தினமும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். காலையில் கைபேசியை முகத்தை காட்டி திறக்கிறோம், இது செயற்கை நுண்ணறிவு. யூடியூப் அல்லது OTT தளங்களில் உங்களுக்கு இதுவும் பிடிக்கலாம் என்று பரிந்துரைகள் வருகிறது, இதுவும் செயற்கை நுண்ணறிவு. கூகுள் மேப்ஸ் போக்குவரத்து நெரிசலை கணித்து வழியை மாற்றி காட்டுகிறது, இதுவும் செயற்கை நுண்ணறிவு. இணையத்தில் நாம் தேடும் தகவல்கள், பார்க்கும் காணொளிகள், வாங்கும் பொருட்கள், பயன்படுத்தும் செயலிகள் என அனைத்திலிருந்தும் உருவாகும் தரவுகளே இந்த அமைப்புகளுக்கு கற்றல் பொருளாகின்றன. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நாம் வாங்கிய பொருட்களை வைத்து பின்னர் அதே போன்ற பொருட்களுக்கான சலுகை செய்திகளை அனுப்புகிறார்கள் அல்லவா, அதுவும் செயற்கை நுண்ணறிவின் ஒரு பயன்பாடுதான். இப்போது பல்வேறு செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பற்றியும் நாம் கேட்கிறோம். முதலில் ChatGPT. இந்த ChatGPT என்பது கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பது என்ற இயல்பான ஆற்றலுடன் செயல்படுகிறது. ஜெமினி என்பது கூகுள் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதால் இது உலக நடப்புகளை உடனுக்குடன் திரட்டி தரும் ஒரு சேவையாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது கிளாட். கிளாட் என்பது பெரிய பெரிய ஆவணங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு நாம் உபயோகப்படுத்தும் ஒரு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு ஆகும். இது 100 முதல் 200 பக்கங்கள் கொண்ட PDF கோப்புகளை கூட மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்துவிடும் ஒரு அறிவாளி செயற்கை நுண்ணறிவு ஆகும். டீப்சீக் என்பது கடினமான கணித கணக்குகள், லாஜிக் கேள்விகள் மற்றும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுவதில் அதிவேகம் கொண்ட ஒரு தொழில்நுட்ப கருவி. அதேபோல் கிராக்ஸ் என்பது சமூக ஊடக ட்ரெண்ட் ட்விட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இணையத்தில் தற்போது மக்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்ற தற்போதைய ட்ரெண்டுகளை நகைச்சுவையுடன் உடனுக்குடன் வழங்கும். அடுத்தது பெர்ப்ளெக்சிட்டி. இது ஆதாரங்களுடைய கூடிய தேடல் என்று நாம் கூறுகிறோம். நாம் கேட்கும் கேள்விகளுக்கு இணையத்திலிருந்து பதிலை தருவதுடன் அந்த தகவல்கள் எந்தெந்த வலைத்தளங்களிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்ற ஆதாரத்தையும் இது நமக்கு கொடுக்கிறது. இவை அனைத்தும் ஒரே மாதிரியான கருவிகள் அல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனி திறன்களும் பயன்பாடுகளும் கொண்டுள்ளன. மனிதர்களிடையே ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை இருப்பது போல செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கும் தனித்துவமான பலன்கள் உள்ளன. இன்று செயற்கை நுண்ணறிவு என்பது கணினி ஆய்வகங்களுக்குள் மட்டுமே இருக்கும் தொழில்நுட்பம் அல்ல. நமது வீடு, அலுவலகம், மருத்துவமனை, பள்ளிக்கூடம், தொழிற்சாலை, விவசாயம் என வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அமைதியாகவும் திறமையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் ஒரு துணையாக மாறியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு இன்று மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளின் உயிரை காப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கியுள்ளது. இந்தியாவில் குறிப்பாக யானைகள் ரயில்வே பாதைகளை கடக்கும்போது ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக இந்திய ரயில்வே பல பகுதிகளில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கஜராஜ் சுரக்ஷா என்ற அமைப்பை பயன்படுத்தி வருகிறது. தண்டவாளத்தின் அருகே பொருத்தப்பட்டுள்ள சென்சார்கள் மூலம் யானைகளின் நடமாட்டத்தை முன்கூட்டியே கண்டறிந்து சில நொடிகளுக்குள் ரயில் ஓட்டுநருக்கும் நிலைய அதிகாரிகளுக்கும் எச்சரிக்கை அனுப்புகிறது. இதன் மூலம் நூற்றுக்கணக்கான யானைகள் உயிர் பிழைத்துள்ளன. அதேபோல் இந்திய காடுகளில் பயன்படுத்தப்படும் ட்ரெயில் கார்ட் AI என்ற நவீன கேமரா அமைப்பு காட்டில் யானை, புலி அல்லது சட்டவிரோதமாக வேட்டைக்காரர்கள் நடமாடுவதை சில வினாடிகளிலேயே கண்டறிந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் அனுப்புகிறது. இதன் மூலம் மனிதர்களின் உயிர்களும் வனவிலங்குகளின் உயிர்களும் பாதுகாக்கப்படுகின்றன. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, தொழில்நுட்பம் என்பது மனிதர்களின் வசதிக்காக மட்டுமல்ல, இயற்கையையும் உயிரினங்களையும் பாதுகாக்கவும் பயன்பட வேண்டும். கல்வித்துறையிலும் செயற்கை நுண்ணறிவு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. கேரளாவில் சில பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ரோபோக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பல மொழிகளில் பதில் சொல்லவும், வகுப்பறையில் இயல்பாக உரையாடவும், கற்றலை சுவாரஸ்யமாக மாற்றவும் அவை உதவுகின்றன. மருத்துவத்துறையிலும் இதன் பங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அறுவை சிகிச்சைகளில் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் மருத்துவர்களுக்கு துணையாக செயல்படுகிறது. மிக துல்லியமாக அறுவை சிகிச்சை செய்யவும், இரத்த இழப்பை குறைக்கவும், நோயாளிகள் விரைவில் குணமடையவும் இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவத்தை உலக அறிவியல் சமுதாயமும் உணர்ந்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான இயற்பியல் மற்றும் வேதியியலுக்கான நோபல் பரிசுகள் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியோடு தொடர்புடைய ஆராய்ச்சிகளுக்கு வழங்கப்பட்டன. இது செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் கணினித்துறைக்கான தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அறிவியல் உலகையே மாற்றியமைக்கும் சக்தியாக வளர்ந்துவிட்டது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. நம் வீட்டுக்குள்ளும் செயற்கை நுண்ணறிவு அமைதியாக நுழைந்துவிட்டது. தரை சுத்தம் செய்யும் ரோபோக்கள் வீட்டின் அமைப்பை நினைவில் வைத்துக்கொண்டு தானாகவே சுத்தம் செய்கின்றன. புத்திசாலித்தனமான சமையல் சாதனங்கள் உணவின் தன்மைக்கு ஏற்ப வெப்பநிலையையும் நேரத்தையும் தானாக மாற்றுகின்றன. நவீன வாஷிங் மெஷின்கள் துணியின் எடை, வகை, அழுக்கு ஆகியவற்றை உணர்ந்து அதற்கேற்ற துவைக்கும் முறையை தேர்வு செய்கின்றன.
இவை அனைத்தும் மனிதர்களை மாற்றுவதற்காக உருவாக்கப்படவில்லை, அவர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உதவியாளர்கள். தமிழ் மொழிக்கும் செயற்கை நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை திறந்திருக்கிறது. உலகில் பல்வேறு மொழிகளில் வெளிவரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்களை தமிழில் வேகமாக மொழிபெயர்க்க முடிகிறது. இதனால் உலக அறிவு தமிழ் மொழியிலேயே மக்களை சென்றடைகிறது. குறிப்பாக குரல் வழி தட்டச்சு நாம் பேசுவதை கணினி உடனுக்குடன் எழுத்தாக மாற்றுகிறது. தட்டச்சு செய்ய சிரமப்படும் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள் என அனைவருக்கும் இது பெரும் உதவியாக உள்ளது. ஆனால் இவ்வளவு நன்மைகளுடன் சில சவால்களும் இருக்கின்றன. இன்று டீப் ஃபேக் எனப்படும் தொழில்நுட்பத்தின் மூலம் போலியான குரல்களும் போலியான காணொளிகளும் உருவாக்கப்படுகின்றன. இதனால் தவறான தகவல்கள் வேகமாக பரவுகின்றன. எனவே இணையத்தில் பார்க்கும் ஒவ்வொரு தகவலையும் உடனடியாக நம்பாமல் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். தொழில்நுட்ப அறிவுடன் சேர்ந்து அறநெறியும் சமூக பொறுப்பும் நமக்கு அவசியம். மற்றொரு கேள்வி பலரது மனதில் உள்ளது: செயற்கை நுண்ணறிவு மனிதர்களின் வேலைவாய்ப்புகளை பறித்து விடுமா? வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு புதிய தொழில்நுட்பமும் சில பழைய வேலைகளை மாற்றியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் எண்ணற்ற புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது. இன்றும் அதுவே நடைபெறுகிறது. செயற்கை நுண்ணறிவை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த கற்றுக்கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் அதிக வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. எனவே பயப்பட வேண்டியது தொழில்நுட்பத்தை அல்ல, புதிய திறன்களை கற்றுக்கொள்ள தயங்கும் மனநிலையைத்தான். செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனை மாற்ற வந்த எதிரி அல்ல, மனிதனுக்கு துணையாக வந்த ஒரு புதிய கருவி. செயற்கை நுண்ணறிவை நாம் பயத்தோடு அணுகாமல் பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு புத்திசாலியான இயந்திரங்கள் உருவானாலும் மனிதனின் சிந்தனை, படைப்பாற்றல், அறநெறி, கருணை, அன்பு, பொறுப்பு ஆகியவற்றுக்கு மாற்றாக எந்த இயந்திரமும் இருக்க முடியாது. தொழில்நுட்பம் எவ்வளவு வேகமாக வளர்ந்தாலும் அதை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்யும் சக்தி மனிதர்களாகிய நம்மிடம்தான் இருக்கிறது. எனவே மாற்றங்களை வரவேற்போம், தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், தொழில்நுட்பத்தையும் மனிதநேயத்தையும் இணைத்து அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி எம் ஜோதிமணி அவர்கள் எழுதி வழங்கிய உரை செயற்கை நுண்ணறிவு வரலாறும் வாழ்வியலும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திரு சுரேஷ் கிள்ளியூர் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை ஜெபமாலை. பெரியம்மாவின் நுரையீரல் விருந்து பெருகி நெஞ்சாங்கூட்டை துளைத்து கொண்டு இப்போது உயிர் வெளியே வந்துவிடும் என்கிற மாதிரி பயமுறுத்தி கொண்டிருந்தது. கல்லீரலில் 100 காரை முட்கள் குத்துவது போன்ற வலி. இதயத்தை யாரோ இறுக்கி பிசைவதாய் வேதனை. பெரியம்மாவின் மெலிந்த உடல் காற்றில் ஆடும் மரக்கிளை போல நடுங்கத் துவங்கியது. கட்டுப்படுத்த முயன்று முடியாமல் போன விசும்பல் கீழ் உதட்டில் படபடவென நடுக்கமாக விரைத்து நின்றது. முதுமை வரைந்துவிட்ட முகத்தின் நலிவுற்ற கோடுகளினூடே கண்ணீர் வழியத் துவங்கியது. முதலில் வந்து கால்களை கட்டிக்கொண்டது சின்னவன் ஜோதான். "See you, grandma." அத்தனை வேதனையிலும் பதில் எதுவும் சொல்லத் தெரியாமல் மிரட்சியுடன் குழந்தையின் தலையை மெருதுவாக தடவிக்கொண்டிருந்தாள் பாட்டி. அம்மா சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும், புறப்படும்போது இப்படி வந்து பாட்டியை கட்டிக்கொள்ள வேண்டுமென்று. அமெரிக்கன் ஆக்சண்டில் அவன் உரைத்த ஃபேர்வெலுக்கு பதில் சொல்லத் தெரியாமல் மிரண்டபடி பாட்டி நின்றிருந்தது அவனுக்கு வியப்பை தந்திருக்க வேண்டும். கிராண்ட்மா ஹாஸ் போர் மேனர்ஸ் என்று உறுதிப்படுத்தி கொண்டது குழந்தை. அவனுக்கு பின்னால் மூத்தவள் மெர்லின். அதற்கு பிறகு மைக்ரோபயாலஜிஸ்ட் மருமகள் ஷெர்லியின் முறை. கடைசியாக யாத்திரை சொல்வதற்காய் வருகிறவன் பாட்டியின் இரத்தத்தின் இரத்தம். ஏராளமாய் தோளிலும் மாறிலும் தூக்கி போட்டு வளர்த்த மகன். கண்ணின் இறப்பைகள் வஞ்சனை இல்லாமல் தாராளமாகவே வழியத் துவங்கியது. சுவாசம் நேராக சிரமப்பட்டது. எப்படி சொல்வது அவனிடம்? கொஞ்ச நாள் கூட இங்கே இருந்துவிட்டுத்தான் போயேன் என்று. அவர் இருக்கும்போது அடிக்கடி சொல்வதுண்டு, கொட்டைப்பாக்கை மடியில் வைக்கலாம், முதிர்ந்து போன கமுகை எங்கே வைப்பதாம்? விலைவாசியும் வேலையில்லா திண்டாட்டமும் நாறிப்போன அரசியலும் கொலையும் கற்பழிப்பும் பெருகி வரும் இந்த ஊரில் அப்படி என்ன இருக்கிறது நிரந்தரமாக இங்கேயே தங்கிவிடேன் என்று சொல்வதற்கு?
அவர்கள் போகட்டும், அவர்களுடைய கானான் தேசத்திற்கு. கடல்கள் கடந்து காதங்கள் பல தாண்டி அவர்களை கவர்ந்திழுக்கும் மோக மண்ணில் போய் வாழட்டும் நன்றாக. பாலும் தெளிதேனும் ஒழுகும் நாடுகள் நிறையவே காத்திருக்கின்றன அவர்களை. போகட்டும், எங்கேயோ போய் நன்றாக வாழ்ந்தால் சரி. இது இருக்கட்டுமா, இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு என்று சுளுங்கி போன ரூபாய் தாள்கள் சிலவற்றை சுருட்டி அம்மாவின் கைக்குள் திணித்துவிட்டு குற்ற உணர்வுடன் தவித்தான் மகன். நெஞ்சை பிளக்கும் வேதனையிலும் பெரியம்மாவுக்கு சிரிப்புதான் வந்தது. எனக்கு எதுக்குடா இதெல்லாம்? பரவாயில்லம்மா, இருக்கட்டுமா. மார்கழி பனியிலும் மழை திமிர்க்கும் குளிரிலும் கூட 4:30க்கெல்லாம் எழுந்து விடுவாள் அம்மா. வதக்கிய வாழை இலையில் சோறும் மீன் வறுவலும் முட்டை பொரியலுமாக கல்லூரிக்கு போன நாட்கள் அவனுக்கு இப்போதும் நினைவிருக்கிறது. அம்மா கொடுத்தனுப்பிய பொரியலும் வறுவலும் எல்லாம் 10:30 மணிக்கே பிரித்து கபளீகரம் செய்யப்பட்டு விடும். மதியம் கேண்டீனில் சாப்பிட பலபோதும் அவன் கையில் காசு இருப்பதில்லை. பெரும்பாலும் அகோர பசியுடன் தான் சாயங்காலம் திரும்பி வருவான். வீட்டில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் பார்ப்பதில்லை. சமையலறையில் எது இருக்கிறதோ அதை அப்படியே அள்ளி போட்டுக்கொண்டு கிரிக்கெட் பேட்டுமாய் வெளியே கிளம்பி விடுவான். பல நாட்களில் இரவில் அம்மாவுக்கு உணவு இருக்காது. எனக்கு என்னவோ பசியே இல்லடா என்கிற மாதிரி கொஞ்சம் மோர் சாதம் மட்டும் கரைத்து குடித்துவிட்டு போய் படுத்துக்கொள்வாள் அம்மா. கசங்கிப்போன நோட்டுகளை அம்மாவின் கைகளில் திணிக்கையில் சவுக்கு சூண்டுதல் போல் பழைய நினைவுகள் ஒரு கணம் அவனை ஆக்கிரமித்தது. கண்கள் இரண்டும் பெரிய நீர்த்திவலைகளாக நீர்மை கொண்டிருந்தன. அம்மாவின் ஆவக்காய் ஊறுகாயும் சட்டனி பொடியும் வடுமாங்காயும் அவுலோ சுருண்டைகளும் நேந்திரக்காய் சிப்ஸும் எல்லாம் திணிக்கப்பட்ட பெரிய பெரிய பெட்டிகள் காரின் டிக்கியில் இடம் பிடித்தாகிவிட்டது. பிள்ளைகள் இரண்டும் ரீபூக்கினுள்ளும் அடிடாஸினுள்ளும் கால்களை நுழைத்து கொண்டாயிற்று. இனி ஒருமுறை கூட திரும்பி பார்த்து கைகளை வீசி கண்களால் விடைபெட்டு கொண்டால் கார்கள் கேட்டை கடந்து நேர் சாலைக்கு சென்றுவிடும். அதற்கு பிறகு ஆரம்பிக்கப் போவது காலவரையற்ற காத்திருப்பு மட்டும்தான். மிக குறைவான நாட்கள் மட்டுமே என்று மனதுக்கு தெரிந்திருந்தாலும் வானவில் வண்ணங்கள் ஒளிவீசப் போகிற அவர்களது அடுத்த வரவிற்கான காத்திருப்பு நாளை முதல் அம்மாவுக்கு ஆரம்பமாகப் போகிறது. பெரியம்மாவின் உடல் ஒருமுறை விதிர்த்து அதிர்ந்தது. தடியூன்றி வெளியே திண்ணையிலிருந்து மெல்ல தன் படுக்கைக்கு சென்றாள். உலைந்து போன போர்வையை நடுங்கும் கரங்களால் சரி செய்துவிட்டு படுக்கையில் சாய்ந்து கால்களை நீவி விட்டு கொண்டாள். பரிசுத்தமான என் தேவனே, யாத்திரையில் இருக்கும் என் குழந்தைகளை நீ காத்துக்கொள்வாயாக. மகத்துவமுடைய உன் ஆவி அவர்களை தாங்கிக் கொள்ள அருள் புரிவீராக. கன்னத்திலிருந்து வழிந்த நீர் கோர்வையாக கீழிறங்கி மேல் சட்டையை நனைத்தது. கார் சீறிப்பாய்ந்து கொண்டிருந்தது. பாரம் சுமந்து களைத்து போன ஒரு லைலன் லாரியை பின்தள்ளி கஞ்சத்தனமாக வழிவிட்டு கொண்டு முன்னே சென்ற அரசு பேருந்தை ஒரே மடக்காய் மடக்கி பிடித்து மொபட்டில் போன முதியவரை மயிரிழையில் கூசலாட வைத்தபடி டயர்களை கதற விட்டுக்கொண்டே ஏர்போர்ட்டை அடைந்தது கார். பரிசுத்தமான தேவன் ஹைவேயில் காரை காத்து கொண்டார். பெரியம்மாவின் விரல்கள் அப்போதைக்கும் ஜெபமாலையை 4ஆம் முறை வலம் வைத்துவிட்டு மீண்டும் முதன்மணியை தேடிச் சென்றிருந்தது. என்னுடைய சரணமும் புகலிடவுமான கர்த்தரே, குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்தும் வராதபடி காத்து ரட்சிப்பீராக. எல்லா சோதனைகளிலிருந்தும் மனப்பீடைகளிலிருந்தும் அவர்களை நீர் விடுவித்துக் கொள்வீராக. எங்களுடைய இரட்சகரான புத்திரனே, உன்னுடைய பரிசுத்தமான சிலுவையால் நீ அவர்களை காத்து கொள்வீராக. செக்கின் கவுண்டரின் கழுகு கண்கள் அந்த பெரிய சூட்கேஸை வட்டமிட்டன. சிப்லாக்கினுள்ளில் புதைந்து கிடந்த கடலைப்பருப்பும் உளுந்தமாவும் ஊறுகாயும் அப்பளவும் எல்லாம் சுவாசத்தை அடக்கி பிடித்தபடி பதுங்கி கிடந்தன. பாவம் அம்மா, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பிடிக்கும் என்று ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து செய்திருக்கிறாள். அம்மாவின் அசிஸ்டண்டான மேரி ஆண்டியை 1க்கு 3 காசை காட்டி அவளை வளைத்து போட்டுதான் அம்மா இதையெல்லாம் செய்திருக்கிறாள். ஃப்ளைட் டேக் ஆஃப் செய்ய தொடங்கிய போது பெரியம்மா ஆகாரம் எதுவுமின்றி திரும்பவும் ஜெபமாலைக்கு மடங்கியிருந்தாள். பெரியாத்தா, ராத்திரிக்கு ரவக்கஞ்சி மேசை மேலே எடுத்து வச்சிருக்கேன். 2 ரஸ்தாளி பழங்கூட இருக்கு. மீஞ்ச பாத்திரமெல்லாம் அப்படியே போட்டுருங்க. நாளைக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன். என்ன நீ போட்டி, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். பெரியம்மாவுக்கு கொஞ்சம் பசி தோன்றவில்லை. குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக ஊர் போய் சேர்ந்தா போன் வந்த பிறகுதான் சாப்பாடெல்லாம். விழிநீரை சுட்டு விரலால் துளைத்தபடி மூக்கை சிந்தினார். கண்களை மூடிக்கொள்ள வேண்டாத நினைவுகள் பயமுறுத்தின. விமானத்துக்கு எதிர் திசையில் வீசியடிக்கும் சூறைக்காற்று, முகத்துக்கு நேராக ஆவேசமாய் பாய்ந்து வரும் மேக கூட்டங்கள், கண்களை கூசச் செய்யும் ஒளியுடன் மின்னல்கள், குலை நடுங்கச் செய்யும் இடிமுழக்கம். எத்தனை அடி உயரத்தில் பறக்கிறதாம் இந்த விமானம்? ஒரு 1000 அடி இருக்குமா? இல்லை அதுக்கும் மேலேயா? விமான ஓட்டுநருக்கு திடுதிப்பென நெஞ்சுவலி வந்துவிட்டால் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள், விமான கடத்தல்காரர்கள், சிக்கலான எந்திர தகராறுகள். ஐயோ! சுவாசப்பையிலிருந்து நீள் மூச்சுகள் ரப்பர் பந்துகள் போல வெளிவந்தன. அரை இருட்டில் ஜன்னலை அடித்து போட்டுக்கொண்டு உள்ளே வந்த காற்று மேசை மேல் வைத்திருந்த கசங்கிப்போன ரூபாய் தாள்களை உசுப்பி தரையெங்கும் பரப்பியது.
நடுக்கும் குளிரையும் வீசும் காற்றையும் பொருட்படுத்தாமல் அம்மாவின் உதடுகள் முணுமுணுத்து கொண்டே இருந்தன. பாபிகளின் புகலிடமான இயேசுதேவனே, உனது கிருபையின்படி என்னோடு கருணை புரிவாயாக. ஆபத்துகளுக்கு மேலான நூல்பாலத்தினூடே சஞ்சரிக்கும் உனது குழந்தைகளை ஒரு ஆபத்திலும் வீழ்த்தாமல் காத்து கொள்வீராக. கழுத்தில் நரம்பு ஒன்று இறுகி அணைந்தது. கீழ்த்தாடை எலும்புகள் குளிரில் விரைத்திருந்தன. ஜெபமாலையின் முத்துக்கள் விரல்களுக்கிடையில் உருண்டு கொண்டே இருந்தன. சென்னையிலிருந்து நேராக லண்டன் ஹீத்ரூ ஏர்போர்ட். அங்கிருந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடித்து அமெரிக்க மண்ணில் காலூன்றிய பிறகு மீண்டும் 4-5 மணி நேரம் காத்திருக்க வேண்டும் டெட்ராய்ட் ஃப்ளைட்டுக்கு. டெட்ராய்ட் விமான நிலையத்திலிருந்து அரை மணி நேர ஹைவேயில் பயணம். ஏர்போர்ட்டில் அழைத்து செல்வதற்காய் வந்திருந்த ஆஃபீஸ் நண்பர் காரில் பெட்டுகளை அடுக்க உதவினார். அப்புறம் ஊரில் என்னென்ன விசேஷங்கள்? ஊர் இப்போ முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவும் வெக்கைதான் ஊரில். மழையே இல்லையாம், கொசுக்கடி தொல்லை வேறு. பிள்ளைகளுக்கு எப்படா ஊருக்கு திரும்பி போவோம் என்ன ஆயிடுச்சு. ஷெர்லிக்கு கூட கொசுக்கடியில் உடம்பெல்லாம் புண்ணாகி போச்சு. பச்சை புல்வெளி கேட்டின் முன்னே கார் நிறுத்தப்பட்டது. நண்பர் பெட்டிகளை இறக்க உதவி செய்தார். கொஞ்சம் சோறும் சப்பாத்தியும் இருக்கு, ரோசி தந்து விட்டுருக்கா. கறிகள்லாம் நாளைக்கும் சேர்த்தே வச்சிருக்கா போல. இனி நாளைக்கும் சமைக்க வேண்டி இருக்காது. இல்லாட்டி யார் இப்போ சமைக்க போகிறாங்களாம்? ஷெர்லி உதட்டை சுழித்தாள். சொந்த வீட்டை கண்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். ஐ மிஸ்ட் யூ மை ஹோம், மை ஸ்வீட் ஹோம். ஐல் கோ டு மை ரூம். மெர்லின் ஓடிப்போய் அவளது அறைக்குள் நுழைந்தாள். அடைத்து போட்டிருந்த அறைக்குள் புழுங்கிய நெடி வீசியது. டாடி, ஊர் போய் சேர்ந்த உடனே கூப்பிடணும்னு பாட்டி சொல்லியிருந்தாங்களே, மகள் ஞாபகப்படுத்தினாள். அப்பா முதல்ல போய் குளிக்கட்டும், நீயும் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. ஜோ, போய் சட்டையை மாற்றிட்டு வந்தா தான் சாப்பாடு. மம்மி, வேர் இஸ் த ரூம் ஃப்ரெஷ்னர்? மகள் கிளம்பி போனாள். ஷவரின் வெதுவெதுப்பான இளம் சூடு உடலுக்குள் உற்சாகம் பாய்ச்சியது. டைனிங் டேபிளில் ரோசி அனுப்பிய மெல்லிசான எருமை இறைச்சி துண்டுகள் சப்பாத்தியோடு போட்டி போட்டுக்கொண்டு உமிழ்நீர் சுரப்பிகளை கிளர்வடையச் செய்திருந்தன. 2 பெக் ஷாம்பைனுக்கு மேல் இறைச்சி துண்டுகள் உமிழ்நீரில் குழைந்து தொண்டைக்குள் இறங்கிக் கொள்ள தூக்கம் கண்களில் தொட்டில் கட்டி கொண்டது. இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே, இரவு நேரத்தில் எங்களை தொடரும் பயத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் எதிர்பாராத சோதனைகளிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை நீரே காத்துக்கொள்ளும் பிதாவே. பிரார்த்தனை இடைவேளையின்றி தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஊரில் வைத்தே தயார் செய்யப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இன் அன் ஏலியன் லேண்ட் என்ற தலைப்பில் ஜோவும் மை டிஃபிகல்ட் டேஸ் இன் அன் அன்னோன் டெஸ்டினேஷன் என்று மர்லினும் தங்கள் ஹோம் ப்ராஜெக்டுகளுமாய் ஸ்கூலுக்கு கிளம்பி போனார்கள். ஸ்டார்பக்ஸில் ஆர்டர் செய்த காப்பி கோப்பையுடன் மடிக்கணினியுமாய் மல்லாடி கொண்டிருந்த கணவனுக்கு ஹாய் சொல்லியவாறே ஷேர்லி பால்கனி செடிகளை பார்வையிட்டாள். எத்தனை நாளாகிறது ஒரு நல்ல ஸ்டார்பக்ஸ் காப்பி குடித்துவிட்டு என்று காப்பியை மொத்தி குடித்து கொண்டிருந்தார் கணவர். பெரியம்மா மடியில் கிடந்த டவலை எடுத்து கண்களில் ஓரம் கட்டிய பழுப்பை துடைத்து கொண்டாள். இரவில் சரியாக தூங்கவில்லை என்றால் இப்படித்தான். அடுத்த நாள் கண்களில் பழுப்பு வந்து கண்களை மூடிக்கொள்கிறது. முந்திய நாள் சாப்பிடாமல் ஒதுக்கி வைத்த ரவக்கெஞ்சியை வாஷ் பேசினில் கவிழ்த்துவிட்டு அசதியில் கண்களை மூடிக்கொண்டாள் பாட்டி. கொஞ்சம் சுடுதண்ணி கிடைத்தால் தேவலை என்றிருந்தது. நடக்கும்போது கால்கள் தள்ளாடின. வேண்டாம், ஜான்சி பொண்ணு வரட்டும். விழுந்து கிடந்து வைத்தால் குழந்தைகளுக்குத்தான் பிரச்சனை. அந்த ஜான்சி பொண்ணுக்கு ஏன் இத்தனை தாமதம்? ஜெபமாலையின் ஒவ்வொரு மணியையும் ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் தடவி தடவி தனித்தனியே பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது. ஏன் இன்னும் அமெரிக்காவிலிருந்து ஃபோன் எதுவும் வரவில்லை? ஒருவேளை விமானம் லேட் ஆகியிருக்குமோ? தனக்குத்தான் இப்போது மணிக்கணக்குகள் எதுவும் சரியாக ஞாபகத்தில் நிற்பதே இல்லை. ஒருவேளை ஃபோன்கால் வந்தபோது நான் தான் அசதியில் தூங்கி போய்விட்டேனோ என்னமோ. மனப்பிழர்வு அதிகரித்த போது ஒரு கப் காப்பி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் தட்டு தடுமாறி சமையலறைக்கு செல்கிற வேளையில் ஃபோன் மணியடித்தால் சென்று எடுக்க முடியாது. ஃபோனை எடுக்க தாமதித்தால் பாவம் குழந்தைகள் அம்மாவுக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று பயந்து விடலாம். எதற்கும் ஜான்சி பொண்ணு வரட்டும். கருணைக்கடலான கர்த்தரே, நீர் எங்களை வஞ்சகர்களுடைய திருஷ்டியிலிருந்தும் எங்களை தொடர்ந்து வந்து உச்சியில் ஊதுகிற காற்றிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஜெபமாலையின் மணிகள் திரும்பவும் உருளத் தொடங்கியது. மருமகள் குளித்து உடை மாற்றி ஆஃபீஸுக்கு கிளம்ப தயாரானாள். பேபி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் ஸ்மூதி மட்டும்தான். அம்மா கொடுத்தனுப்பி ஆவக்காய் ஊறுகாயும் அவலோ சுண்டையும் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் சமைக்கிற இந்த வீட்டில் யாருக்கு வேண்டுமாம் இந்த அப்பளவும் ஊறுகாயும் எல்லாம்? வேணும்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே வரப்போகிற இண்டிஜீனியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவலில் இதையெல்லாம் எக்ஸிபிட் பண்ணலாமா? நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஹா, வாட் எ பிரில்லியன்ட் ஐடியா! கணினியில் பங்குச்சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த கணவர் மனைவியின் புத்திசாலித்தனத்தை மெச்சிக்கொண்டார். மீண்டும் பங்குச்சந்தைக்குள் நுழைந்து அலைந்து திரிந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. இடையில் எப்பொழுதோ அம்மாவுக்கு ஃபோன் போடவில்லையே என்கிற நினைப்பு எழுந்தது. ஆனால் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களின் விலை சரிந்து போனதாய் வாஷிங்டன் போஸ்ட் சத்தியம் பண்ண அம்மாவின் ஃபோன் கால் தலைகுப்பர விழுந்து உதிரி பாகங்களுக்கு இடையில் எங்கோ தொலைந்து போய். சரி நேரமாயிடுச்சு, நானும் கிளம்புறேன். நமக்கு ஒன்றாவே போகலாம். யூ நீட் நாட் டேக் கார், ஐ வில் ட்ராப் யூ டவுன், ஓகே?
மத்தியானம் எனக்கும் சேர்த்து ஃபுட் ஆர்டர் பண்ணிடு. கார் வெண்ணையாய் வழுக்கிக் கொண்டு தார் சாலையை விழுங்கிக் கொண்டிருந்தது. காதங்களுக்கு அப்பால் எங்கோ நெடுந்தொலைவில் ஏதோ உதட்டசைவில் இனம் புரியாதொரு நீள்மூச்சில் வார்த்தைகள் பிரார்த்தனைகளாக உதிர்ந்து கொண்டே இருந்தன. எங்களுடைய இரட்சகனே, ஆபத்துகளுக்கு மேலாக நூல்பாலத்தினுடைய சஞ்சரிக்கும் உனது குழந்தைகளை ஆபத்தில் வீழ்த்தாமல் உம்முடைய சிலுவையினால் காத்துக்கொள்வீராக. சின்னஞ்சிறு விரலசைவில் ஜபமாலையின் சிறுமணிகள் ஓய்வில்லாமல் உருண்டு கொண்டே இருந்தன. ஜெபமாலை நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது சுரேஷ் கிள்ளியூர் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.